வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். செவிலியர் தினமாகிய இன்று அரசு மருத்துவமனையில் பல வருடங்களாக பணிபுரிந்த செவிலியரை சந்தித்து அவருடைய அனுபவங்களை நாம் இன்று கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். செவிலியர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. செவிலியர் துறையை எதற்காக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? எங்கள் பெற்றோர்கள் இயல்பாகவே மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற மனப்பான்மை உள்ளவர்கள். அதனால் அவங்க கூடயே நான் இருந்ததுனால எனக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனசு என்னுடைய எப்போயுமே பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அம்மா மாதிரி அப்பா மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்தது அம்மா கிராம பஞ்சாயத்து தலைவராக இருந்தாங்க. அதனால் அம்மா ஒவ்வொரு மீட்டிங் மாதம் கிராம பஞ்சாயத்தில் மீட்டிங் போடுவாங்க. அப்போ நான் அம்மா கூடயே நான் சிறு வயதுலேருந்தே நான் போய்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த கிராம பஞ்சாயத்தில் ஒவ்வொன்றும் அந்த சமுதாயம் சீர்திருத்தம் உதவி செய்கிறது எல்லாத்தையும் பற்றி பேசும்போது நான் கொஞ்சம் அதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நான் ஸ்கூல் பண்ணிக்க அம்மா மாதிரி நம்மளும் ஒரு பையன் கீழே விழுந்துட்டானோ ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டாலோ உடனே தூக்கிட்டு போய் அதை தொடச்சி விட்டு உடனே ஹெச்எம் ரூமில் போய் அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்கிற அந்த பஞ்சு எல்லாத்தையும் எடுத்து அந்த குழந்தைக்கு சுத்தம் பண்ணி திரும்ப கொண்டு போய் அந்த கிளாஸில் போய் உட்கார வச்சுட்டு வருவேன். அதனால் சிறு வயதுலேருந்தே எனக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு நாட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. அடுத்து யூனிஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நர்சிங் யூனிஃபார்ம், அந்த பினோஃபார்ம் யூனிஃபார்ம் சொல்லுவாங்க. அதை ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அந்த யூனிஃபார்ம் கூட போட்டிருப்பாங்க. அந்த யூனிஃபார்ம் வச்சு அந்த யூனிஃபார்மோட அந்த கேப் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த நர்சிங் துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். சூப்பர் சிஸ்டர். அரசாங்க மருத்துவமனையில் எத்தனை வருடங்களாக நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கீங்க? 35 வருடங்களாக பணிபுரிஞ்சிருக்கேன். அதே மாதிரி 3 வருஷம் எங்களுக்கு அப்போ நான் நர்சஸ் ட்ரைனிங் 3 வருஷம் இருக்கும். ஏறத்தாழ சிவிலியர் துறையிலேயே 40 வருடங்கள் என்னுடைய சர்வீஸ் ஓட்டியிருக்கேன். சூப்பர்க்கா. அப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குங்க்கா. நீங்கள் செவிலியராகவும் ஒரு குடும்ப பெண்ணாகவும் நீங்கள் அனுபவித்த சவால்களை பற்றி நம்ம பேசலாமாக்கா? அது நிறைய சவால்கள் உள்ளது. ஒரு சில மட்டும் நான் சொல்கிறேன். சொல்லுங்கக்கா. அதில் நாங்கள் குடும்ப பெண்ணாக முதல்ல இருந்து குடும்பத்தில் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நல்லபடியாக கவனித்து அவங்கள வீட்டில் விட்டால் தான் நாங்கள் பணி செய்கிற இடத்துல நிம்மதியாக போய் வேலை செய்ய முடியும். அப்படி வேலை செய்யும் போது அந்த நோயாளிகளுக்கு நாங்கள் சிறந்த சிகிச்சையை நாங்கள் கொடுக்க முடியும். நாங்கள் சிறந்த சிகிச்சை கொடுக்கறதும் இல்லாமல் எங்களுடைய மன உளைச்சலையோ இதையோ நாங்கள் நோயாளிகிட்ட நாங்கள் காட்ட முடியாது. ஏன்னா நோயாளிகளே அவங்க ரொம்ப நோயினால் கஷ்டத்தினால வந்திருப்பாங்க. அதனால் நாங்கள் அதையெல்லாம் மறந்து நாங்கள் பணிக்கு செல்லும் பொழுது நோயாளிகளுடைய சேவை மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சேவையை நோக்கி தான் அவர்கிட்ட நாங்கள் போய் பேசுவோம். அவங்களுக்கு தேவையான சிகிச்சையை நாங்கள் கொடுப்போம். அதனால் எங்களுக்கு அந்த குடும்பத்தையும் அந்த நோயாளியை கவனிப்பது ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை கவனிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். அது எங்களுக்கு வித்தியாசமாக பார்க்க தோணாது. ஏன்னா எங்களுடைய நர்சிங்லேயே நாங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்திருப்போம். அந்த உறுதிமொழியை நாங்கள் எல்லாருமே எடுத்ததுனால அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக வேண்டியே அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக வேண்டியே நோயாளிகளிட்ட ரொம்ப அன்பாகவும் அவங்கள்ட்ட கரிசனையோடவும் நாங்கள் நடந்துக்குவோம். அடுத்து சவால்கள்னு என்ன அப்படின்னா எங்களுக்கு 3 ஷிஃப்ட் இருக்குது. அந்த 3 ஷிஃப்ட்டில் நாங்கள் காலையில் 7 to 1, அப்புறம் 1 to 7, அப்புறம் நைட்டு 7 to 7. அந்த நைட்டில் 7 to 7 நைட் டியூட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நைட் டியூட்டி தான் எங்களுக்கு ரொம்ப சவால் நிறைஞ்ச ஒரு பணியாக இருக்கும். நைட்டு 7 மணிக்கு போனால் காலையில் 7 மணிக்கு தான் நாங்கள் டியூட்டியே முடியும். அப்போ அந்த 12 மணி நேரமும் நாங்கள் நோயாளியோடைய இருக்கிற மாதிரியே இருக்கும். இதில் ஒரு தனிப்பட்ட நோயாளியை சந்திக்கிறதுலையும் அந்த தனிப்பட்ட ஒரு நபர்களை இரவில் நாங்கள் சந்திக்கும் போதும் சில சவால்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஆனால் நாங்கள் அதை பெரிதுபடுத்தாமல் அவர்களாக நாங்களும் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினராக நினச்சி அவங்க என்ன செஞ்சாலும் அதை பொறுமையோடு சகித்து புன்னகையோடு நாங்கள் அந்த சேவையை நாங்கள் பணி செய்கிறத விட எங்களுடைய பணியை நாங்கள் சேவையாக செய்கிறதுனால நாங்கள் தியாகம் பண்ணி அந்த சேவையை செய்கிறதுனால எங்களுக்கு நோயாளிகளை நோயாளிகள் மாதிரி பார்க்காம எங்கள் குடும்ப உறவினர் மாதிரி தான் பார்த்து நாங்கள் சிகிச்சை அளித்து கொண்டு இருக்கிறோம். சூப்பர்க்கா. அதாவது நோயாளியாக வர்றவங்கள ஒவ்வொரு செவிலியரும் தன்னுடைய குடும்ப உறவினராக எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க அப்படின்றத இப்போ பகிர்ந்து கொண்டாங்க. சிஸ்டர், ஆதரவு இல்லாமல் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட நோயாளியை நீங்கள் சந்தித்த அனுபவத்தை பற்றி பேசலாமாக்கா?
ஆமாம், ஆதரவு இல்லாத உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க கான்சியன்ஸாக இருந்தால் சுய நினைவோடு இருப்பாங்க. சிலர் சுய நினைவு இல்லாமல் இருப்பாங்க. சுய நினைவோடு வர்றவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிப்பதில் எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்காது. ஈஸியாக நாங்கள் வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணிவிட்டு விட்டுருவோம். பேஷண்ட்டை வந்து செட்டில் ஆயிரும் பேஷண்ட்டு. அதாவது சுயநினைவு இல்லாமல் இருக்கிற நோயாளியை வந்து நாங்கள் கொஞ்சம் செட்டில் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து அட்ரஸ் கேட்கணும். அது யாருமே இருக்க மாட்டாங்க. மொபைல் நம்பர் கேட்கணும், ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இவர் யாருன்றது எங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த நோயாளியை வந்து நாங்கள் ஃபஸ்ட் எய்டு பண்ணி முடிச்சுட்டு எங்கள் மருத்துவமனைக்குன்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் இருக்குது. இப்படி ஆதரவு இல்லாத நோயாளி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மருத்துவமனையில் உள்ள முதல்வர் அவர்களுக்கு முதல்ல நாங்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதிடுவோம். அடுத்து மருத்துவமனையில் இருக்கிற காவல்துறைக்கு நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம். அடுத்தது வந்து மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம். இவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தின பிறகு அந்த நோயாளியை பார்ப்போம். 2-3 நாள் வச்சு பார்ப்போம். காமன் வார்டில் வச்சு பார்ப்போம். அந்த நோயாளி சரியாயிருச்சுன்னா நாங்கள் ரெக்கவரி பண்ணி அதே வார்டில் வச்சுக்குவோம். அப்படி அந்த நோயாளி ரெக்கவரி ஆக முடியாத பட்சத்தில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ரீஹாபிலிட்டேஷன் வார்டுன்னு ஒரு வார்டு இருக்குது. ஓகேக்கா. அந்த ரீஹாபிலிட்டேஷன் வார்டுக்கு வந்து நாங்கள் அந்த வார்டு வந்து மருத்துவரின் அனுமதியோடு நாங்கள் அதை வந்து அந்த பேஷண்ட்டை வந்து நாங்கள் மாற்றி விட்டுருவோம். ஏன்னா அந்த ரீஹாபிலிட்டேஷன் வார்டில் வந்து அந்த செவிலியர்களுக்கு நாங்கள் தனி பயிற்சி கொடுத்துருப்போம். அந்த பேஷண்ட்டோட மற்ற நோயாளியை காட்டில சிறப்பான மருத்துவ உதவி பண்ணுறதுக்காக வேண்டி. ஏன்னா அங்கே வந்து ஒரு டீமும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த நோயாளிகளுக்கு பல் விளக்குறதுலேருந்து, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, அந்த நோயாளிகளுக்கு ஒரு எக்ஸ்ரே எல்லாத்துக்கும் வந்து ஒரு தனி சிறப்பு குழு ஒன்று, ஒரு டீம் வந்து அங்கே இருக்கும். அதனால் அந்த நோயாளியை நாங்கள் வந்து அங்கே அனுப்பி விட்டுருவோம். அப்புறம் அவங்க ரெக்கவரி ஆன பிறகு அவங்களே வந்து கேட்பாங்க, என்னுடைய நான் நல்லாயிட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. சில நோயாளி வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வீட்டுக்கே போக மாட்டேன், இங்கே வந்து எனக்கு நீங்கள் எல்லாருமே செவிலியர்கள் வந்து எங்கள் அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி, எங்கள் அம்மா மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அதனால் நான் இங்கேருந்து நான் போகல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், அடுத்தது எனக்கு நல்லா சாப்பாடுறதுக்கு எல்லாமே இருக்குது, வீட்டுக்கு போனாலும் எனக்கு நல்ல ஒரு ஆதரவான உங்களை மாதிரி ஆதரவாக பேசுகிறது கூட எங்களுக்கு ஆள் கிடையாது அப்படின்ட்டு கொஞ்சம் போகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஆனால் உள்நோயாளியாக அனுமதிப்பதற்குன்னு ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நாங்கள் உள்நோயாளியாக வைக்கப்பட்டிருக்கணும். அதனால வேண்டி காலத்தின் கட்டாயமாக அவர்கள் சில நேரம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவர்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. முழு கியூர் கொடுத்து நீங்க அனுப்புறீங்க. அந்த பணியை செய்யறதுக்கும் செவிலியர்கள் தயாரா இருக்கீங்க. கண்டிப்பா. ஓகே சிஸ்டர். ஆதரவற்றவர்களுக்கு பண்றதுக்கு அரசு மருத்துவமனையில வாய்ப்பு இருக்குன்றதை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சிஸ்டர். ஆமா, ஏன்னா அது வந்து சிறப்பா ஒரு வார்டே இருக்குது. அதான் ரீஹாபிலிட்டேஷன் வார்டு. ஓகே சிஸ்டர். சிஸ்டர், செவிலியர் துறையில் பெண்கள் மட்டும்தான் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெண்கள் துறையில் 97% நாங்கள் பெண்கள் செவிலியர்களாக தான் பணிபுரிவோம். முந்தி வந்து 100க்கு 100 வந்து செவிலியர்களாக பெண்கள் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது வந்து 97% பெண்கள் இருக்கிறோம். ஆண்கள் வந்து 2% இருக்கிறாங்க. அதில் 1% இப்போ அதாவது 3ஆம் பாலினத்தவர், அந்த 3ஆம் பாலினத்தவர் திருநங்கைகள். திருநங்கைகளும் இருக்காங்க. ஆமாம், திருநங்கைகள் இருக்கிறாங்க. அந்த திருநங்கைகள் 1% இருக்கிறாங்க. அவங்க வந்து இது மட்டுமல்ல, அவங்களுக்கு முறைப்படி எல்லா செவிலியர்களும் வந்து பயிற்சியில் பெற்ற மாதிரி அவங்களும் பயிற்சி எடுத்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் எம்ஆர்பி எழுதி போஸ்டிங் போட்ட மாதிரி அவங்களும் வந்து பணியில் வந்து பிணைஞ்சிருக்காங்க. இந்த அரசு தான் அந்த 3ஆம் பாலினத்தவர் அந்த திருநங்கைகளை உள்ளே கொண்டு வந்து இந்த அரசின் சார்பில் தான் அவங்க வந்து பணிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம திருநங்கைகளும் இருக்கிறார்கள் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். சிஸ்டர், நர்சிங் துறையில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகள் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லலாமே. ஆமாம், அதாவது டிப்ளமா நர்சிங், டிகிரி ரெண்டுமே இருக்குது. அது டிப்ளமா நர்சிங்னா ஸ்கூல் ஆஃப் நர்சிங், டிகிரினா காலேஜ் ஆஃப் நர்சிங். அது காலேஜ் ஆஃப் நர்சிங், ஸ்கூல் ஆஃப் நர்சிங் ரெண்டு சேர்ந்ததே செவிலியர்களை தான் உருவாக்குறாங்க. அந்த காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் என்னென்னா அவங்க வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி வரைக்கும் அவங்க படிக்கலாம். இப்போ டிப்ளமா படித்தவங்க வந்து அவங்க டிப்ளமா முடிச்சுட்டு திரும்ப வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. அந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி படித்தா அவங்களும் அதே மாதிரி எம்எஸ்சி, பிஹெச்டி படிக்கலாம். அடுத்தது வந்து இந்த பிஹெச்டி முடித்தவங்க வந்து போதகராக, லெக்சரர்ஸாக, ப்ரொஃபஸர்ஸாக, பிரின்சிபலாக இப்படி பதவி உயர்வு பெற்று போவாங்க. ஆனால் இப்போ வந்து
கவர்மெண்ட்டு எம்ஆர்பின்னு ஒரு எக்ஸாம் வைக்குது. அந்த எம்ஆர்பி எழுதி அந்த எம்ஆர்பியில் எழுதுகிறவங்க வந்து நர்சிங் வந்து சேவை மனப்பான்மையோட பணி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே போகணும். இப்போ பிஹெச்டி முடித்தவங்க வந்து டீச்சிங் லைனில் இருப்பாங்க. அதுதான் இதனுடைய பிரிவுகள், இது 2 தான். அது மாதிரி இப்போ நர்சிங்லேயே உங்களுக்கு எம்பிஏ இருக்குல்ல சிஸ்டர்? எம்பிஏ கோர்ஸ்லயும் நர்சிங் இருக்கு. அதிலே வந்து கம்யூனிட்டி ஹெல்த் இருக்கு. அதிலே வந்து ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. அதனால இப்போ வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி யார் யார் எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவத்துறையில் டாக்டர் ஸ்பெஷாலிட்டி பண்ணுற மாதிரி நர்சிங்லேயே அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து படித்து முடித்த உடனே எங்களுக்கு நர்சிங் கவுன்சில்னு இருக்குது. அந்த கவுன்சிலில் போய் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த நம்பர் படி எங்களுக்கு வந்து எம்ஆர்பி எக்ஸாம் வச்சுருவாங்க. ஓகே சிஸ்டர், செவிலியர் தினத்தை ஏன் மே 12ஆம் தேதி கொண்டாடுகிறோம்? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாருடைய பிறந்த நாள் வந்து மே 12. அவங்க வந்து 1820ஆம் வருடம் இத்தாலியில் வந்து பிறந்தவங்க. அதனால் அவங்களுடைய பிறந்த நாளை தான் நாங்கள் செவிலியர் தினமாக கொண்டாடுறோம். ஏன் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாருடைய பிறந்த நாளை செவிலியர் தினம் கொண்டாடுறோம்னா, அவங்க வந்து செவிலியர்களை உருவாக்கினது அவங்க தான். அதனால் வந்து அந்த அம்மாவுடைய பிறந்தநாளை நாங்கள் வந்து கொண்டாடுறோம். அவங்க வந்து போர்க்காலத்தின் போர்க்காலத்தில் வந்து எல்லா நோயாளிகளும் மொழி, மதம், இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அவங்க வந்து எல்லா நோயாளிகளுக்கும் மருந்து போட்டு கட்டி, அந்த காலத்தில் வந்து மின்சார விளக்கே இல்லாமல் இருந்துச்சு. அவங்க வந்து கையில் ஒரு விளக்கை ஏந்திக்கிட்டு, கை விளக்கு காரிகைன்னு சொல்லுவாங்கல்ல, கரெக்ட். அதாவது இங்கிலீஷில் வந்து என்ன சொல்ல, லேடி வித் அ லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த அம்மாவுடைய சேவைக்கு எல்லா உலகத்துக்கெல்லாம் தெரிவிக்கிறது இது வந்து செவிலியர் தினம் மட்டும் இல்லை, இது வந்து இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே. வேர்ல்டு முழுவதும், உலகம் முழுவதும் இவங்களுடைய பிறந்தநாளை வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த அம்மா வந்து செவிலியர் பயிற்சி பள்ளியை முத உருவாக்குனது இவங்க தான். இவங்க வந்து சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் இல்லை. இவங்க வந்து ரொம்ப ஹை சொசைட்டியில் பிறந்து வளர்ந்தவங்க. ஆனாலும் சேவை மனப்பான்மையுடன் எல்லா நோயாளிகளுக்கும் ஒரே மாதிரி சிகிச்சை கொடுக்கணும், அவங்க யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, எந்த உயிர் இழப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்ற சேவை மனப்பான்மையினால தான் அவங்க வந்து இந்த நர்சிங் துறையிலே உள்ளே வந்தவங்க. அவங்க வந்து அவங்களையே வந்து அர்ப்பணித்து வேற பணி செஞ்சாங்க. இதுக்காக வேண்டியதான் எங்களுக்கு வந்து எல்லா படிப்பும் முடித்த பிறகு 3 வருட காலங்கள் முடிந்த பிறகு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உறுதிமொழின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி இருக்கு. நைட்டிங்கேல் பிளட்ஜ்னு சொல்லுவோம். அந்த நைட்டிங்கேல் பிளட்ஜ் வந்து இப்ப தமிழாக்கம் பண்ணப்பட்டு, அந்த தமிழாக்கத்துல வந்து நாங்க வந்து உறுதிமொழி எடுத்த பிறகுதான் எங்களுக்கு வந்து இந்த கேப் வைக்கிறாங்கல்ல தலையில, அந்த கேப், அதுக்கு பேரு கேப்பிங் செரிமனின்னு சொல்லுவோம். அந்த கேப்பிங் செரிமனி வந்து உறுதிமொழி எடுத்த பிறகுதான் எங்களுக்கு அந்த கேப்பிங் செரிமனி விழாவே எங்களுக்கு நடத்தி கேப் கையில கொடுத்து தலையில வச்சு இது பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்குன்னு சொல்லி உறுதிமொழி இருக்கு, அந்த நைட்டிங்கேல் அம்மையாருடைய உறுதிமொழி இருக்கு. இப்ப அந்த உறுதிமொழியை கொஞ்சம் நான் சொல்லட்டுமா? ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு அந்த உறுதிமொழி இருக்குன்றது தெரியல, எனக்கே தெரியல. அதனால நான் எல்லாருக்கும் முன்னாடி இதை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். கண்டிப்பா. நான் இந்த அவையில் இறைவன் முன்னிலையில் எனது வாழ்க்கையை தூய்மையாகவும் எனது செவிலிய தொழிலை அர்ப்பணிப்புடனும் நடத்தி செயல்படுவேன் என உறுதி எடுக்கிறேன். எனக்கோ எனது செவிலிய பெயருக்கோ களங்கம் விளைவிக்கும் அனைத்து செயல்களில் இருந்தும் நான் விலகி இருப்பேன். பிணியாளிகளுக்கு எந்தவிதமான கெடுதலையும் விளைவிக்கக்கூடிய மருந்தினை கொடுக்கவோ நானும் கெடுதல் விளைவிக்கும் மருந்தை எடுக்கவோ மாட்டேன். எனது சக்திக்கு உட்பட்டு எனது செவிலிய பணியின் தரத்தை நிலைக்கச் செய்யவும் அதன் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் நான் பாடுபடுவேன். நான் பணியில் இருக்கும் பொழுது எனக்கு தெரிய வருகிற பிணியாளர்களின் தனிப்பட்ட மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட செய்தியின் இரகசியத்தை காப்பேன். எனது முழு மனதுடன் மருத்துவர் நோயாளிக்கு செய்யும் பணிகளில் அவருக்கு உதவியாக இருப்பதுடன் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிணியாளரின் நலனுக்காக நான் பாடுபடுவேன் என உறுதியேற்கிறேன். சிஸ்டர், நர்சஸ்களுக்குன்னு சொல்லி தனி அமைப்பு எதுவும் இருக்குதுங்களா சிஸ்டர்? ஆமாம், ஒரு அமைப்பு நாங்கள் வச்சுருக்கிறோம்.
அது ஒரு குழு ஏற்படுத்தி அந்த குழுவின் மூலமாக அந்த அமைப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அந்த அமைப்பு எப்படின்னா அது எலெக்ஷன் மூலமாக நாங்கள் தேர்ந்தெடுப்போம். தலைவர், செயலாளர், பொருளாளர்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் மூலமாக செலக்ட் அண்ட் எலெக்டிவ் மெத்தடில் வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அவங்க வந்து செவிலியர்களாக தான் இருப்பாங்க. அவங்க செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் அவர்கள் செவிலியர் பணியையும் செய்து கொண்டு இந்த பொது காரியத்திலையும் அவங்க ஈடுபட தான் செய்வாங்க. ஏன் வந்து நாங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்குன்னு வந்து சில குறைகள், சில கோரிக்கைகள் அது ஏற்படும் பொழுது மருத்துவமனைக்குள்ளே இருக்கிற நிர்வாகத்திடம் வந்து நாங்கள் அனைத்து செவிலியர்களின் பிரதிநிதியாக போய் நாங்கள் முறையிட்டு அதை வந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவோம். சரி, கவர்மெண்ட்டில் வந்து நம்ம கொண்டு போகணும் நம்மளுடைய தேவைகளை வந்து. அப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட அரசாங்கத்திட்ட நம்ம போகிறதுக்கும், ஏன்னா எல்லா செவிலியர்களும் கூட்டிகிட்டு போக முடியாது, இல்லை ஒருத்தர் போய் அதை சாதிக்க முடியாது. அப்போ நாங்கள் இதே தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வந்து அரசாங்கத்திட்ட வந்து முறையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளையும் சமர்ப்பித்து எங்களுடைய குறைகளையும் சொல்லி அதற்கு தேவையானதை நாங்கள் அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்வோம். இதுக்காகத்தான் இந்த அமைப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். இதில் வந்து நான் இங்கே மதுரையில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மதுரையில் ஒர்க் பண்ணும்போது நான் முதல்ல மதுரையில் வந்து மாவட்ட ட்ரெஸரராக இருந்தேன். அடுத்தது வந்து மாநிலத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தேன். சூப்பர்க்கா. திரும்ப வந்து மதுரை இதே அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வந்து நான் வந்து செயலாளராக வந்து செலக்ட் ஆனேன். இப்போது நான் வந்து இதே அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வந்து எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இப்போ நான் மாநில பொதுச் செயலாளராக நான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். சிஸ்டர், நீங்கள் செவிலியர் பணியை தேர்ந்தெடுத்து செவிலியர் பணியில் 35 வருடங்களாக மக்களோட மக்களாக நிறைய பணி புரிஞ்சிருக்கதை இன்றைக்கி நீங்கள் உங்கள் அனுபவத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய மாவட்ட அளவுலையும் மாநில அளவுகளையும் பொறுப்புகள் இருந்தும் சேவை செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய பணி வந்து அரசாங்க பணி வந்து நீங்கள் வந்து நிறைவு பெற்றாலும் ஓய்வு பெற்றாலும் இனிமே வர காலங்களில் உங்களுடைய திட்டங்கள் அதுக்குன்னு ஒரு ஏதாவது திட்டம் வச்சுருப்பீங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் தொடர்ந்து பணி புரிவீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இன்னும் வர்ற காலங்களில் என்னெல்லாம் திட்டங்கள் வச்சுருக்கீங்க? அதாவது அரசு பணியிலிருந்து தான் நான் வந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். செவிலிய பணியிலிருந்தோ நான் ஓய்வு பெறவில்லை. அது வந்து புத்துணர்ச்சியாக தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கடந்த 35 வருட காலமாக பணியில் வந்து செவிலியர்களையும் நோயாளிகளையும் பார்த்துட்டு இப்போ வந்து வீட்டில் வந்து பணியை செய்துட்டு திரும்பவும் நம்மளுக்கு வந்து அந்த செவிலிய பணியில் தான் திரும்ப வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம், திரும்ப வந்து நம்ம விட்ட பணியை நம்ம வந்து தொடரணும், நம்ம எப்பொழுதெல்லாம் நம்ம வந்து அவங்க வந்து கூப்பிட்றாங்களோ அப்பொழுதெல்லாம் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு உந்துதல் இன்னும் என் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் எங்கள் செவிலியர்களும் சில சந்தேகங்கள் வரும்பொழுது என்னைய கூப்பிட்டு ஃபோனில் பேசி இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து ஒரு மீட்டிங் வந்து வெளியில் போய் அவங்கள வர சொல்லி நாங்கள் எங்கள் குழு அமைப்பின் மூலமாக நாங்கள் வந்து நிர்வாகிகளை வச்சு ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அடுத்து நோயாளிகளுக்கு வந்து எனக்கு நேரடியாக போய் சிகிச்சை கொடுக்க முடியலை. அது கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் அந்த வருத்தம் இருக்குது. அதுக்காக ஒரு குரூப் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் நோயாளிகளுக்குன்னு சொல்லிட்டு. சில வார்டு பேஷண்ட்ஸு அந்த நம்பரெல்லாம் வாங்கி அதே மாதிரி அவங்க பக்கத்து வீடு எங்களுக்கு ஏற்கனவே ரெகுலராக வந்து சில பேஷண்ட்டெல்லாம் கேன்சர் பேஷண்ட்டு டிவி பேஷண்ட்டெல்லாம் ரெகுலராக வந்து எங்களை காண்டாக்டில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் வந்து குரூப்பில் கொண்டு வந்து அரசாங்கத்தின் மூலமாக சில திட்டங்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை வந்து இப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒரு சேவையாக தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இப்போ 108க்கு கூட சிலருக்கு வந்து ஃபோன் பண்ண தெரிய மாட்டேங்குது. 108 அவசரத்துக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத வந்து இப்போ அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். அது என்னன்னா, ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் வெளிநாட்டவராக இருக்கலாம், வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம், நம்ம உள்ளே இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனால் வெளிநாட்டவங்க வெளி மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கு வந்து இதில் வந்து எந்தவித தடங்களும் இல்லாமல் அந்த முதல் 48 மணி நேரம் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. அவங்க ஜிஹெச்லேயே அட்மிஷன் ஆகிக்கலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிக்கலாம். அது வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ செலவானாலும் அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே முதல் 48 மணி நேரத்துக்குள்ளே செலவு அரசாங்கத்தை ஏற்றுக்கிறது. இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இப்போ அது வந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
அதுமாதிரி காச நோயினால் இப்போ டிபி இருக்குது, டிபி நான் வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு 6 மாதம் 9 மாதம் 1 வருடம் வரைக்கும் கூட இப்போ எடுக்கலாம். அவங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படும். அந்த பணம் வந்து கவர்மெண்ட்டு அவங்களுக்கு காச நோயாளிகளுக்கு மட்டும் 1000 ரூபாய் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே சில காச நோயாளிகளுக்கு தெரியலை. இப்போ அதுக்கு நான் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி சமூக தொண்டையும் நான் ரிட்டையர்ட் ஆன பிறகும் நான் வந்து செவிலியத்திற்காக நோயாளிகளுக்காக சில திட்டங்களை தீட்டி கொண்டு இருக்கிறேன். இன்னும் வந்து எங்கள் குரூப்பில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதையும் தாண்டி நம்ம வந்து நோயாளிகளுக்கு இனி என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் வந்து கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கேன். அவர்களுடைய கருத்துக்கு இணங்க இனி அதையும் வந்து நான் ஃபாலோ பண்ணி நான் என்னுடைய சேவையை என்னுடைய பணியை தொடர மட்டும் இல்லை, தொடர்ந்து கொண்டு தான் இருப்பேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சிஸ்டருக்கு மிக சிறப்பான செவிலியர் தின வாழ்த்துக்கள். நன்றி. கைவிளக்கேந்திய காரிகையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு செவிலியர்களுக்கும் எங்களது செவிலியர் தின வாழ்த்துக்கள். செவிலியர் தின நாளன்று இன்றைக்கு எங்களுக்கு பேட்டி எடுப்பதற்காக மதுரையில் அலங்காநல்லூரில் சங்கீத் வெட்டிங் வில்லேஜ் இந்த இடத்துல எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.